தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருவுளமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பட்டிருக்கும் அடியார்கள் லூர்து விக்னேஷ் மற்றும் செல்வராணி இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு அவர்கள் உமது அருளால் அன்பின் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சியாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை வசனங்கள் 26 28 முடிய. கடவுள் மானிடரை தம் உருவில் தம் சாவிலும் உண்டாக்குவார். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுகளுக்கும் முழுவதும் நிலத்தில் உருவனைச்சி ஆளார் என்றார். தம் உருவில் மனிதரை படைத்தார். கடவுளின் உருவிலே அவர்களே படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களே படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பல்லுகளை பெருக்கிச் செய்யும் மண்ணுகளை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்களும் வானத்து பறவைகளும் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ அனைத்தையும் ஆள என்றார். கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவர் மிகவும் நன்றாக இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காததினாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்துவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன்னகையை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே வியப்புக்குரியது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்தும் அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலும் அஞ்சாது இருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிக்கு சொல்லுக்கு பழிசொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயரிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உம் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பதன் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
மிக்க மனம் உங்கள் அன்பை இட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித ஞானஸ்தானத்தால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமிந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். வாழ்நாள் எல்லாம் ஒருவருக்கொருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கு திருச்சபையின் சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். மூர்த்தி விக்னேஷ் நான் செல்வராணி என்னை உன்னை என் மனைவியாக இருக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு குணமாக்கி இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாழ்த்தளிக்கின்றேன். செல்வராணி நான் என்றும் என்னும் உங்களே கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமமைக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்கள் அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். மாங்கல்யத்தில் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். செல்வராணி என் அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாலிங்கத்தை பிதா சுதன் பரிசாவியன் பெறாலே ஆழ்ந்துவோம். என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடைக்கலமாக இருந்த திருமாலங்கலத்தை
பிதாசுதன் பரிசுத்த ஆவின் பெயரால் அறிந்து கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நிறுவிய இவ்வேற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லக்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் நீர் அவையை வளர செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனேற்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உள்ளலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளும் உம் என்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நேர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் இணைத்திருக்கப்பட்ட இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பாசிற்காக தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. ஆமென். உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடனும் வாழ்வீர்களாக. ஆமென். உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னொருற்றோரு வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுடன் வரவேற்பார்களாக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், இறைவழி நிறைவேறிற்று.